அவருடைய காரை பரிசாக கொடுத்தார்களே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வீட்டை வாடகை வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. இந்த உடலை மண் எடுத்துக்கொண்டது. நாம் அவரை புகழை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் செய்த சாதனைகளை நாம் புகழாக தினந்தோறும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் என்றால் யார்? 1903ஆம் ஆண்டு இதே ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் செய்த சாதனைகள் என்ன, அவர் என்னென்ன சாதனை செய்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது நம் உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. இப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்த நாட்டில், இப்பேற்பட்ட தியாக சீலர்கள் இருந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை நினைக்கின்ற போது, நான் கருத்து தெரியாத காலத்தில், நான் பிறக்காத காலத்தில் அற்புதமான ஆட்சியை நடத்தியிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் என்று கேள்விப்படுகின்ற போது, எத்தனை அணைகள், எத்தனை நீர்த்தேக்கங்கள், எத்தனை விதமான பள்ளிகள், எத்தனை விதமான படிப்புக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எத்தனை விதமான தொழிற்சாலைகள், கரும்பு தொழிற்சாலை, கரும்பு ஆலை, இப்படி பல்வேறு விதமான நலத்திட்டங்களை 9 ஆண்டு கால ஆட்சியிலே செய்திருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் என்பதை நினைக்கின்ற போது நமக்கு எவ்வளவு அற்புதம் ஆற்றல் வருகிறது என்பதை உணர வேண்டும். நாம் பிறந்தது தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கலாம். எப்பேற்பட்ட தியாக சிலைகள் இந்த தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நாம் பெருமை கொள்ள வேண்டும். அது இதயத்திலே மனதிலே தேக்கி வைக்கின்ற போது நமக்கு ஒரு ஆற்றல் உருவாகும். கடைசியிலே அவர் சட்டை பையிலே 100 ரூபாய் இருந்தது என்று சொல்கிறார்கள். நம்முடைய ட்ரங்கு பெட்டி என்று சொல்வார்கள். அதை திறந்து பார்க்கிறார்கள். அதிலே 100 ரூபாய்க்கு மேல் காசு இல்லை. 5 ரூபாயா 100 ரூபாய் அதுவும் தெரியவில்லை. 4 கதர் வேட்டி, 4 கதர் சட்டை மட்டும் இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. எவ்வளவு முதலமைச்சராக இருந்தவர், சொந்தமான வீடு இல்லை, சொந்தமான கார் இல்லை, இப்படி எதுவுமே இல்லாமல் நாட்டை மட்டுமே சிந்தித்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவர்கள் சொல்வதை போல நாம் அவரை நினைக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஏழை மாணவன் வந்து அவர் வீட்டு வாசப்படியில் நிற்கிறான். என்ன என்று காமராஜர் கேட்கிறார். ஏன் தம்பி நிற்கிறாய் என்று கேட்கிறான். அழுகிறான். ஐயா, நன்றாக படித்தேன், எல்லாம் படித்தேன், எனக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கவில்லை என்று அழுதான். ஏன் என்று விசாரிக்கின்ற போது 25 மாணவர்கள் தான் படிக்க முடியும் என்று சொன்னதை இன்னும் ஒரு 25 மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாலை வகுப்பை எடுத்த, மாலை வகுப்பு ஆக்கிவிட்டு காலையிலே விஞ்ஞான வகுப்பு, மாலையிலே பாடசாலை என்று 2 பாடசாலையாக 2 வேளை பாட திட்டத்தை உருவாக்கி இன்னொரு 25 மாணவர்களை மெடிக்கல் மருத்துவ மாணவர்களாக உயர்த்திய மாபெரும் தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல முதலமைச்சர் கோட்டா என்று 10 சீட்டு வழங்கலாம். ஆனால் கோப்பு 100 சீட்டு வந்திருக்கிறது. அந்த கோப்பையெல்லாம் படிக்காமல் 5 நிமிடத்தில் 10 பேரை தேர்ந்தெடுத்தார். என்ன என்று கேட்டால், தந்தையினுடைய கையெழுத்து கை நாட்டாக இருக்கிறது, அவன் மகன் டாக்டராக வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நினைக்கின்ற போது நமக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த பிறந்த நாளில் நாம் அவரை நினைத்தாலே போதும், நம் மனது ஒரு நல்ல ஒரு ஆறுதலை தரும். நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது என்ற உணர்வு நமக்கு இருக்கும். அப்பேற்பட்ட காமராஜரை பற்றி அருமையாக சொன்னீர்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறு வயதிலே படித்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. சத்துணவு சாப்பிட்டு எத்தனை பேர் படித்து இன்று மாபெரும் ஆட்சியாளராக, மருத்துவராக, இன்ஜினியராக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த பெருந்தலைவர் காமராஜரை நாம் நினைக்க வேண்டும். காமராஜர் புகழ்